பிரக்யா இப்ப வீட்ல இல்ல. நான் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்க போறேன். அபி எனக்கு இன்னும் க்ளோஸ் ஆகுற மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பிரக்யா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். அபி வேற நல்ல மூட்ல இருக்கான். சரி, அவனை நான் டேட்டு கூப்பிடுறேன். நீயா? நீ ஏன் என்ன தள்ளி விட்ட? நீ ஏன் டான்ஸ் பண்ணும்போது நடுவுல வந்த? டான்ஸ் நடுவுலையா? அபி நீ ஏன் கூட தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த. என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? என்ன கையை பிடிச்சு தூக்கு. கையை கொடு, கை கொடு. பை. Something is wrong, அபி. யார பார்த்தாலும் உன் கண்ணுக்கு பிரக்யா மாதிரியே தெரியுறாங்க. ஒருத்தங்களை யாராவது இவ்வளவு மிஸ் பண்ணுவாங்களா? யார பார்த்தாலும் பிரக்யா தான் தெரியுறா. இது ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன். உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடணும். இங்கேயே இருந்தேன்னா இன்னும் யார பிரக்யா நினைச்சு என்னென்ன பண்ணுவேணும். இந்த வைரஸ் வேற பரவிக்கிட்டே போகுது. சார், தண்ணி குடிங்க, உடம்பு கூலாயிடும். சார், நீ எங்க கூட்டிட்டு போறியாங்க? சந்திரமண்டலத்துக்கு ஓகேவா? சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம். போலாமா? I'm waiting.
மாயும் சுகம் மீதி மறித்தாலும் மறக்காது அழகே. அடிவானம் சிவந்தாலும் குடிப்பூக்கள் பிளந்தாலும் உனை போல இருக்காது அழகே. சந்திர மண்டலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் ரஃப் ஆயிடுச்சு? சாரி சார், நான் ஷேவ் பண்ண மறந்துட்டேன். போ ஷேவ் பண்ணிட்டு வா போ. வெளியே போக வேண்டாம் அபி, வீட்டில் இருக்கிறது தான் சேஃப். வெளியே போனா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். பாட்டி கிட்ட போறது தான் பெட்டர். அவங்க எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விட்டா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன். ஆனா சடனா நான் ஏன் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு தெரியலையே. பிரக்யா எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. பாட்டி எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணுங்க ப்ளீஸ். பாட்டி சொல்லுப்பா. ஹெட் மசாஜ் பா. நீ பாட்டி ஆயிட்டியா? முடி வெள்ளையா இருக்கு, ட்ரெஸ் மாறிடுச்சு, கண்ணாடி பாட்டி போடுற கம்மல் வேறயா? ரொம்ப நாட்டியா இருக்க தெரியுமா? என்ன? ஆனா கியூட்டா இருக்க. கியூட். தேங்க்யூ ஹபி. இத வச்சு பார்க்கும்போது உனக்கு வயசானாலும் நீ கியூட்டா தான் இருப்பேன்னு தெரியுது. கொஞ்சம் கிட்ட வந்து கேட்கலாம்ல. என்ன கிட்ட வா. என்ன ஸ்லோ மோஷன்ல மெதுவா வர? டபக்குன்னு வந்துரு பாப்போம். என்ன புரியலையா? இல்ல. கைய கொடு. என்னடா அதெல்லாம்? அறிவில்ல? பாட்டி கிட்ட இப்படி எல்லாமே பேசுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? பாட்டி நீங்களா? ஆமா, நான் தான். வேற யாரு? போச்சு. நீங்க எனக்கு எனக்கு அவள மாதிரி தெரிஞ்சுங்க. அவளா? அவனா யாரு? ஐயோ, எனக்கு எல்லா இடத்துலயும் அவதான் தெரியற பாட்டி. கிச்சனுக்கு போனா குக்கா இருக்கா, வெளியே போலான்னு பார்த்தா டிரைவரா வந்து நிக்கிறா. சரின்னு இங்க வந்தா நீங்க உங்க பதிலா கூட எனக்கு அவதான் தெரிஞ்ச பாட்டி. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? அவதான். யாரு? அவதான் பாட்டி. ஓகே, தனுவா? அட இல்ல பாட்டி, தனுவுல கூட நான் அவளதான் பார்த்தேன். யாருன்னு சொல்லு. குண்டச்சி. பிரக்யா. அவ என் மைண்ட் அப்செட் பண்ணி வச்சிருக்கா பாட்டி. நைட் அவளுக்கு போன் பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? காலையில அவ ஷாப்பிங் கிளம்பிட்டா, ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு அவதான் தெரியுதா. ராபின், டிரைவர், நீங்க, தனு எல்லாருக்குள்ளயும் அவதான். பப்பி.
பாட்டி பாட்டி என்னாச்சு? அப்படின்னா அவ இங்க இல்ல, ஆனா உன் கண்ணுக்கு தெரியுறா. ஆமா ஆமா. அவ உன் கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்லாம உன் கூட பேசிட்டு இருக்காளா? அவ கூட டான்ஸும் ஆடிட்டு இருக்க பாட்டி. என்ன பண்றது? அட கடவுளே, உனக்கு என்னப்பா ஆச்சு? எதனால இப்படி ஆச்சு? இனிமே என்ன ஆகும்? ஏன் இப்படி நடக்குது? என்னாச்சு? அட கடவுளே, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க பாட்டி. அவ எனக்கு தானே தெரியுறா. பாட்டி ஏன் டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி? அட கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்படி எல்லாம் எப்படி நடக்கலாம்? ஏதோ தப்பு நடக்குது. எல்லா விஷயமும் இங்க தப்பாவே நடக்குது. இப்ப அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணணுமே. இல்ல, இப்படி நடக்க கூடாது. என்ன என்ன ஆச்சு பாட்டி? என்ன நடக்க கூடாது? அதான் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? அதான் தப்பு. அதான் நடந்துருச்சு. அது நடக்க கூடாது. பாட்டி நீங்க என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்ன நடக்க கூடாதது நடந்துச்சு? கிளியரா சொல்லுங்க. காதல், உனக்கு காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கும். புரியுதா உனக்கு? இன்னும் 2 நாள்ல உனக்கு தனுக்கு கல்யாணம் வேற. நீ என்னடானா பிரக்யாவை காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. இல்ல, ரொம்ப தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நடக்க கூடாது. இல்ல இல்ல பாட்டி, எனக்கு காதல் மாதிரி எல்லாம் எதுவும் ஆகல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பிரக்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அவளை நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதனாலதான் அவ எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச, அவ்வளவுதான். இதை காதல்னு சொல்ல மாட்டாங்க பாட்டி. இல்ல இல்ல, அப்படி இல்ல அபி. இதுக்கு பேர் தான் காதல். இத நீ லேசா எடுத்துக்காத அபி. இது ஒரு விதமான வியாதி தான். இத நீ கண்டுக்காம விட்டுட்டேன்னு வையேன், இந்த வியாதி பெருசாயிட்டே போகும். இந்த வியாதிய நீ எவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ இதை ஏத்துக்கோ. பிரக்யாவை நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற விஷயத்த ஒத்துக்கோ. ஒருவேளை நீ இதை ஒத்துக்கலைன்னா அப்புறம் நீ ரொம்ப சோகமா இருப்ப. வாழ்நாள் பூரா சோகமாவே இருப்ப. என்ன பாட்டி நீங்க தேவையில்லாம என்னென்னவோ சொல்லி என்ன டென்ஷன் படுத்துறீங்க. உங்க எக்கோவால எனக்கு தலையே சுத்துது. ஏய், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இத பாரு, காதல்ல உனக்கு பசி, தாகம், தூக்கம் எல்லாமே போயிடும்ல. அப்புறம் தான் உனக்கு தெரியும். உனக்கு எப்பவுமே நல்லது சொல்றது என் கடமை. நான் சொல்றத நீ கேப்பியோ இல்ல கேட்க மாட்டியோ உன் இஷ்டம். எப்படியோ போ. நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். கரெக்ட் தான். எப்படி எனக்கு தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவை பசியும் எடுக்க மாட்டேங்குது, தாகமும் எடுக்க மாட்டேங்குது. ஒருவேளை உண்மையாவே நான் பிரக்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? ஓஹோ, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவசரப்படாத இந்து, சொல்றேன் கேளு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்ம பிரக்யாவும் பிரபாவும் வந்துட்டாங்களா இல்லையா? இல்ல இல்ல, இன்னும் வரலக்கா. அப்ப உங்களுக்கு போன போடு. போன போடவா? ஆ, அப்ப சரி. பிரக்யா, இந்த ரிப்போர்ட் அபியோட பாட்டிக்கிட்டையும் உங்க பாட்டிக்கிட்டையும் காட்டினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த ரிப்போர்ட்ஸை சமாளிக்கிறத விட உங்க சந்தோஷத்தை சமாளிக்க முடியாது. பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. எடுத்து பேசுங்க. ஒரு நிமிஷம், இப்பவே சொல்லிடாதீங்க. நான் தான் அவங்க கிட்ட சொல்லணும். சரி, சொல்லல. சொல்லுங்க பாட்டி. ஏய் ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணு கிடைச்சிருக்கு. அபியையும் பிரக்யாவையும் சேர்த்து வைக்கிற ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. என்ன? அவசரப்படாம வெயிட் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வந்து பொறுமையா சொல்றேன். என்ன, 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணம். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பிரபா என்ன பேசிட்டு இருக்கான்? ஒண்ணு இல்ல பாட்டி, நாங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட விவரமா சொல்றோம். சரி சரி, சீக்கிரமா வந்துருங்க. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்களுக்கா? என்ன? வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறமா சொல்றேன். சரி சரி பாட்டி, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். சரி சரி, வச்சிடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கக்கா? வீட்டுக்கு வந்து சொல்றாங்களாம். சரி. அது சரி, நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது அது? நானா? கிட்ட வா, சொல்றேன் கேளு. And you know what? We should do this again. Weekend la party plan பண்ணுவோம். What say? அலியா, Just hang on. சொல்லு. அது
நான் உங்ககிட்ட சாரி சொல்லலாம்னு வந்தேன். சொல்லிட்டேல, கிளம்பு. ஓகே, யா, டெல் மீ. ஆலியா, சோ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத முழுசா கேளு. ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. யூ டூ ஒன் திங், கால் மீ லேட்டர். சம் டிஸ்டர்பன்ஸ் இன் த ஃபேமிலி. யா, பை. அதான் சாரி சொல்லிட்டல, அப்ப போயே. ஆலியா, நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லுக் தனு, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. யாருக்கு அவங்களோட லிமிட்ஸ் நல்லா தெரியுமோ அவங்க கூட மட்டும் தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். உன்ன மாதிரி லைஃபோட லிமிட்டே தெரியாதவங்க கூட நான் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன். ஸோ ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன், உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ ரூமை விட்டு வெளில போலாம். ஏன் சொல்றேன்னா, உன்ன மாதிரி ஆளுங்க என் லைஃப்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் எப்படியோ உன்னை என் லைஃபை விட்டு வெளில அனுப்பிட்டேன். இப்ப என் ரூமை விட்டு கூட உன்னை அபிஷியலா வெளியில அனுப்புறேன். இன்னில இருந்து நீ என்னோட ரூம்ல இருக்க கூடாது. இந்த வீட்ல இருக்கிற ஏதாவது கெஸ்ட் ரூம்ல போய் தங்கு. Now just get out from here. ஆலியா, நான் உங்ககிட்ட மனசிறங்கி சாரி கேட்க வந்தேன். நடந்தது எல்லாத்தையும் நீ தயவு செஞ்சு மறந்துட. நான் மறக்க மாட்டேன் ஸ்வீட் ஹார்ட். நடந்ததை என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் வேண்டாம் அப்படி செய்யாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த காரியத்தை பண்ணிருக்க. Wait a second. இந்த உன்னோட புட்டி, just get out from here. ஆலியா, நான் சொன்னது உனக்கு புரியலையா? Get out. இப்படியெல்லாம் சொன்ன கேட்க மாட்டேல. உன்னை புடிச்சு தள்ளாதான் போகும். Get lost. ஏய், சரி, நான் போறேன். உனக்கு என்ன பத்தி கவலை இல்லைன்னா எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லை. எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். ஓ, 2 பேர் வந்துட்டீங்களா? ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா? ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஆனா கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. உங்க 2 பேருக்கு நல்ல சிரிப்பு வருதுல்ல? என்ன பண்றது, உனக்கு கல்யாணமாக போகுது. மாமியார் வீட்டுக்கு வரும்போது நீ அழுவ. அதனாலதான் உனக்கு பதிலா நாங்க சிரிக்கிறோம். இல்ல பிரபா, இங்க அப்படி நடக்காது. இங்க நான் தான் சிரிக்க போறேன். நீங்க 2 பேரும் அழ போறீங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். பிரக்யா, நான் பாட்டி ரூமுக்கு போறேன். நீங்க வந்திருக்க. பிரக்யா, நீயும் ஷாப்பிங் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கும் நானே பே பண்ணிருப்பனே. கிஃப்டா நினைச்சு நீ வச்சிருக்கலாமே. கிஃப்டா? கிஃப்ட். ஏன்னா நீ பண்ண சேலஞ்சில நீ என்கிட்ட தோத்து போயிட்ட. ஆறுதலா நான் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும்ல. ஆக்சுவலி நான் தான் உனக்கு நல்ல கிஃப்டா கொடுக்க போறேன் தனு. இது வரைக்கும் உன் லைஃப்ல யாரும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நீ எந்த கல்யாணத்துக்கு போனாலும் என்னோட கிஃப்ட் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். பிரக்யா, எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக போற. அப்புறம் நீ அபிய நினைச்சு அழுதுகிட்டே இருப்பல்ல. கல்யாணம் நடந்தா தானே? யாருக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இந்த வீட்டை விட்டு கூட வெளியில போலாம். ஓகே, அந்த கடைசி முயற்சியை கூட நீ பண்ணு. எப்படியும் எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் உன் மனசுல அபிக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா என்னாலதான் ஒண்ணும் பண்ண முடியலன்னு நினைக்க கூடாதுல்ல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நீ டைமை மறக்கவே கூடாது. 48 hours தான் இருக்கு. டைம் போக போக உனக்குள்ள இருக்கிற தைரியமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன் தைரியம் என்ன, என்னால என்ன பண்ண முடியுங்கிறதுலாம் அவன் மூளை கேட்டாது தனு. இங்க பாரு, எவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ் உன் உடம்புக்கு ஆகாது. ஏன்னா நீ எவ்வளவு தூரம் பறக்குறியோ அவ்வளவு கீழே விழுந்து அடிபட போற. சரி, ஓகே, தயவு செஞ்சு நீ ட்ரை பண்ணி பாரு. இதுக்கு மேலயுமா எங்க கல்யாணத்தை தடுக்க முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னால யாருமே இங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க தனு. இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ அவரோட லைஃப்ல வெறும் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். இப்ப அந்த கிளவுட்ஸும் பாஸ் ஆக தான் போகுது. பாட்டி, அபி தனு கல்யாணத்துக்கு நாம ஸ்டே ஆர்டர் வாங்கின மாதிரியே வச்சுக்கலாம். அபியே முன்னாடி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போறான். பிரபா, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. உனக்கு அங்க என்ன கிடைச்சது, முதல்ல அத சொல்லு. கொஞ்சம் இத பாருங்க. இதுதான் என்னோட ஆயுதம். என்னது இது? பாட்டி, இதுதான் தனுவோட ஒரிஜினல் பிரெக்னன்சி ரிப்போர்ட். அந்த குழந்தை தனு நிக்கலோட குழந்தை தான். ஓகே, சரி, இப்போ நாம 2 பேரும் ஒண்ணு பண்ணலாம். கல்யாணத்துக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. இந்த 2 daysக்காக நாம ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? Only 48 hours.
48 மணி நேரத்துல நான் அபியோட மண்டபத்துல உட்காருவேன். நீ என்ன பண்ணுவனா ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் யார் இந்த வீட்டுக்குள்ள வர போறாங்க, யார் இந்த வீட்டை விட்டு போக போறாங்கன்னு பார்க்கலாமா? தனு இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக நான் உள்ள வரல. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். சாம்பலா தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன். 48 மணி நேரம் இருக்குன்னு சொல்றல்ல, நீ வெளியில போறதுக்கு அவ்வளவு டைம் ஆகாது. அதுக்கு முன்னாடியே நான் உன் கழுத்து பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவேன். எனக்கு உன்னோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதையும் பாப்போம். only 48 hours. now please excuse me, என்னோட கல்யாண ட்ரெஸ் வரப்போது, நான் போய் அதை ட்ரையல் பார்க்கணும். ப்ளீஸ் கோ. இங்க பாரு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா ரெடி ஆகணும். ரொம்ப நாளா கல்யாண கோலத்துல உன்னையே நீ பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அந்த ஆசையாவது இன்னைக்கு நிறைவேறட்டும்.